recording. Button. Double tap. Accessibility. Button. Double tap to activate. Double tap and hold to long press. மகாலய அமாவாசை, மகாலய பட்சம் சொல்லுவாங்க. நான் என்னுடைய அலுவலகத்துலேருந்து பேசுகிறதுனால சில சத்தங்கள் வரலாம். ஸோ பொறுத்துக்குவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால். ஸோ மகாலய அமாவாசை, மகாலய பட்சம் என்பது நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, நம் பெற்றோர்களுக்கு திதி கொடுப்பது. ஸோ அவங்களுக்கான ஒரு நாள். ஏறக்குறைய இந்த அமாவாசை திதியிலேருந்து முன் ஒரு 15 நாட்கள்லேருந்து ஒரு நபர், அதாவது குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி, பெரியவர்களுக்கு ஒரு மாதிரி, அகால மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு மாதிரி, ஒரு நாளில் அவங்களுக்கு ஆன ஒரு அந்த விரத முறை 15 நாட்கள் எடுப்பாங்க. ஸோ 15 நாட்கள் எடுத்து அந்த அமாவாசை என்று அந்த விரதம் என்பது நிறைவு செய்வாங்க. சில பேர் அன்னைக்கு மட்டும் எளிமையான உணவை உட்கொண்டோ, இல்லை முழு விரதம் எடுக்க முடிஞ்சவங்க முழு விரதம் எடுக்கலாம். அன்றைக்கி மத்தியானம் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகள், நம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், நம்ம தாய் தந்தையாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைகள் போட்டு நம்ம அந்த திதிக்கான காரியங்களை செய்யலாம். முதல்ல அமாவாசை திதி இது எதுக்கு இந்த மகாலய அமாவாசை வருஷத்தில் முக்கியமாக ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மறந்தவங்களுக்கு மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள். அவங்க பிறந்த திதி, அதாவது அவங்க இறந்த திதி மறந்துடுவாங்க. சில பேர் பிறந்ததே மறந்துடுறாங்க. இந்த காலத்தில் அவங்க எப்போ பிறந்தாங்கன்றதே மறந்துடுறாங்க. அதையே ஞாபகம் வச்சுக்காதவங்க இருந்த திதியை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு சஷ்டி திதிலையோ, இல்லை அஷ்டமி திதிலையோ, இல்லை நவமி திதிலையோ. அது வளர்ப்பிறையாக இருக்கலாம், இல்லை தேய்பிறையாக இருக்கலாம். கேட்டால் யோசிப்பாங்க, எந்த திதியில் இருந்தாங்க தெரியலையே, இது வளர்ப்புறையா தேய்பிறையான்னு தெரியலையே அப்படின்லாம் யோசிப்பாங்க. அவங்க அந்த திதியை மறந்தவங்க இந்த மகாலய அமாவாசையை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு அவங்களுக்கு எண்ணெய் தள்ளியும் இறச்சி அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து காக்காய்க்கு வச்சுட்டு, முடிந்தால் ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கோ, உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுதோ அன்னதானம் செய்து அன்னைக்கு அவங்களுக்கு உரிய கடமைகளை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுடைய தலைமுறை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். இந்த திதி காரியங்கள்லாம் செய்துட்டு முடிகிறவங்க கோவிலில் இந்த மாதிரி திதி கொடுக்குறவங்க இருப்பாங்க, கடல் திதி கொடுக்குறவங்க, குளக்கரையில் திதி கொடுக்குற ஐயருங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம திதி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாக்க அவங்க எல்லாரோட முன்னோர்களோட பேர்லாம் கேட்டு அவங்களுக்கு சாந்தி பூஜை மாதிரி திதி சாந்தி பூஜை பண்ணுவாங்க. அதை செய்கிறவங்க செய்யிட்டு போகலாம். செய்ய முடியாதவங்க வீட்லேயே வாசல்லே எள்ளு தண்ணி இறச்சி அதுக்கப்புறம் வீட்டில் என்னவோ அவங்களுக்கான படைகள்லாம் செஞ்சு அவங்கள வழிபட்டுட்டு வீட்லேயே நல்ல ஒரு எண்ணெய் தீபம் ஏற்றணும். அதே மாதிரி கோவிலே போய்ட்டு ஒரு தீபம் போட்டுட்டு வர்றது ரொம்ப விசேஷமானதுங்க. ஸோ நீங்களும் வருகிற 21/9/25 அன்று வரக்கூடிய மகாலய அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. உங்கள் முன்னோர்களுக்கு உரிய கொடுக்க வேண்டிய திதியை இந்த திதியிலையாவது கொடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ஜோதிடம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு 5 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தான் நான் அதனோட ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகங்களில் எதுவும் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னாலும்
அதேமாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் மியூசிக் கிளாஸ் வந்து எடுக்கிறோம். வோக்கல் அண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கீபோர்டு, வயலின், தபலா எடுக்கிறோம், கிட்டார் எடுக்கிறோம். வோக்கலில் வந்து கர்நாடக மியூசிக், இந்துஸ்தானி, வெஸ்டர்ன், ஸோ அதெல்லாம் வந்து வோக்கலில் எடுக்கப்படும். இது வந்து ஆன்லைனில் மட்டும் தான் இப்போதைக்கு. இண்டிவிஜுவலாக வந்து நம்ம நேரில் ஆஃப்லைனில் எடுக்கிறது இல்லை, ஆன்லைனில் மட்டும்தான் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஹோம்மேடாக வந்து ஒரு 6 விதமான ப்ராடக்ட்டும் செய்கிறோம். செய்து கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து கொரியர் மூலியமாக அனுப்பிவிடுறோம். மிளகு பொடி, சீயக்காய் பொடி, மூலிகை சாம்பிராணி பொடி, மூலிகை திருமங்கல பொடி, ஹோம்மேடு குங்குமம். ஸோ இந்த பொருள்லாம் வேணும், வேறு எதனா பொருள் எக்ஸ்ட்ரெஸ்ஸாக வேணும் நம்மளுக்கு அப்படின்னா கூட நம்ம தயாரித்து கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ தொடர்புக்கு என்னுடைய எண் வந்து 9789999685. திரும்பி சொல்கிறேங்க, 9789999685. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னை ஏதேனும் என்கொயரி இருந்தால் கேட்டுக்கலாம். என்னுடைய பேர் வந்து பிரேம்குமார். நன்றி, வணக்கம்.